Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது modal verbs or modal auxiliaries in இங்கிலீஷில் சொல்லக்கூடிய can, could and be able to சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் சொல்லியிருந்தேன் தமிழில் ஒரு வேர்பை எவ்வளோ பாசிபிள் சவுண்ட்ஸில் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி 1 to part 5 வரைக்கும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ் செக் பண்ணலைன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். And now let's get started with today's lesson. இங்கிலீஷில் இருக்க எல்லா டென்சஸையும் நம்ம 1லேருந்து 12 வரைக்கும் பார்த்தோம். ஸோ இதை நான் 13 அப்படின்னு நம்பர் பண்ணியிருக்கேன். ஸோ 13th ஒன் பார்த்தீங்கன்னா உன்னால் பேச முடியுது அப்படின்றதுக்கு தான் நம்ம கேன், கோட், ஏபிள் டு இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதே என்ன சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம்? உன்னால் பேச முடியுது அப்படின்னு எப்போ சொல்லுவோம்? ப்ரெசென்ட்டாக ஒரு விஷயம் நம்மளால் பண்ண முடியுது, தட் இஸ் ப்ரெசென்ட் எபிலிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. எபிலிட்டினா ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். ஸோ இப்போ ஒரு விஷயம் நம்மளால் பண்ண முடியாதா அப்படின்றதுக்கு நாம் இந்த வார்த்தையை தான் எக்ஸாக்டாக பயன்படுத்துவோம். என்ன வேர்ட்? என்னால் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் இதுக்கான ஸ்ட்ரக்சர் என்னென்னா ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீட் எல்லாத்துக்கும் கேன் ப்ளஸ் வேர்ப் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏபிள் டு யூஸ் பண்ணி கூட சொல்லலாம். ஸோ ஏபிள் டு யூஸ் பண்ணும்போது நம்ம பி வேர்ப்ஸான ஆம், இஸ், ஆர் இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐக்கு ஆம், ஏபிள் டு ப்ளஸ் வேர்ப், வியூதைக்கு ஆர் ஏபிள் டு ப்ளஸ் வேர்ப், ஹீ ஷீட்டுக்கு இஸ் ஏபிள் டு ப்ளஸ் வேர்ப். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ரெசென்ட் எபிலிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, ப்ரெசென்ட்டில் உங்களால் ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்று கேன் ப்ளஸ் வேர்ப் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஆம், ஆர், இஸ் ஏபிள் டு ப்ளஸ் வேர்ப்னு சொல்லலாம். இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரில் எது வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரெசென்ட் எபிலிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். நவ் லெட்ஸ் see some examples. உன்னால் பேச முடியும் இல்லைனா முடியுது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம்? கேன் ப்ளஸ் வேர்ப், சப்ஜெக்ட் அப்புறம் கேன் ப்ளஸ் வேர்ப். யூ கேன் ஸ்பீக், அப்படி இல்லைனா ஏபிள் டு யூஸ் பண்ணலாம். ஏபிள் டு யூஸ் பண்ணும்போது யூக்கு என்ன பி வேர்ப் யூஸ் பண்ணும்? யூ ஆர் ஏபிள் டு ஸ்பீக், ரைட்? ஸோ யூ கேன் ஸ்பீக் ஆர் யூ ஆர் ஏபிள் டு ஸ்பீக் ரெண்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரெசென்ட் எபிலிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். உன்னால் இங்கிலீஷ் பேச முடியும் இல்லைனா முடியுது. யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஆர் யூ ஆர் ஏபிள் டு ஸ்பீக் இங்கிலீஷ். You are able to speak English. என்னால் வேகமாக ஓட முடியும் இல்லைனா ஓட முடியுது. I can run fast or I am able to run fast. I வரும்போது I am able to run fast. Okay? I can run or I am able to run fast. அவளால் பசில் சால்வ் பண்ண முடியும் இல்லைனா முடியுது. She can solve the puzzle or she is able to solve the puzzle. So sheக்கு is யூஸ் பண்ணணும், அதனால் she is able to solve the puzzle. என் குழந்தையால் ரைம்ஸ் பாட முடியும் இல்லைனா முடியுது. மை பேபி கேன் சிங் ரைம்ஸ் ஆர் மை பேபின்னும் போது அவங்க ஹீ ஆர் ஷீயாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மை பேபி இஸ் ஏபிள் டு சிங் ரைம்ஸ். அவனால் நடக்க முடியும் இல்லைனா முடியுது. ஹீ கேன் வாக் ஆர் ஹீ இஸ் ஏபிள் டு வாக். ஆல்ரைட்? ஸோ இப்போ நாம் ப்ரெசென்ட் எபிலிட்டி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்ட்ரக்சர் கேன் அண்ட் ஏபிள் டு யூஸ் பண்ண ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அந்த ஒரு சிச்சுவேஷன் சவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அடுத்தது 14th ஒன் பாஸ்ட் எபிலிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. அதுக்கான சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா உன்னால் பேச முடிஞ்சுது, பாஸ்ட்டில் உன்னால் பேச முடிஞ்சுது. டு எக்ஸ்ப்ரெஸ் பாஸ்ட் எபிலிட்டி, பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நம்மளால் பண்ண முடிஞ்சுதுன்னு சொல்கிறதுக்கு இந்த முடிஞ்சதுன்ற வேர்டு தான் நம்ம பயன்படுத்துவோம். இதுக்கான ஸ்ட்ரக்சர் ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் எல்லாத்துக்குமே இந்த மாடல் வேர்ப் இருக்கு இல்லையா? குட் யூஸ் பண்ணிக்கிறோம், குட் ப்ளஸ் வேர்ப்னு சொல்கிறோம். அப்படி இல்லைனா இதுக்கும் நம்ம ஏபிள் டு யூஸ் பண்ணி பேசலாம். அதாவது ஏபிள் டு யூஸ் பண்ணும்போது இங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய பி வேர்ப்ஸ் வாஸ், வேர். ஐக்கு வாஸ் ஏபிள் டு ப்ளஸ் வேர்ப், வி, யூ, தேக்கு வேர் ஏபிள் டு ப்ளஸ் வேர்ப், ஹீ, ஷீட்டுக்கு வாஸ் ஏபிள் டு ப்ளஸ் வேர்ப். உன்னால் பேச முடிஞ்சுது. யூ குட் ஸ்பீக் ஆர் யூ வர் ஏபிள் டு ஸ்பீக். ஓகே, ரெண்டு ஸ்ட்ரக்சருமே யூஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன். அவனால் வேகமாக எழுத முடிஞ்சுது. ஹீ குட் ரைட் ஃபாஸ்ட் ஆர் ஹீ வாஸ் ஏபிள் டு ரைட் ஃபாஸ்ட். இப்போ நாம் குட், ஏபிள் டு ரெண்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிற சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிள் டு மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா ஏபிள் டு மட்டும் எப்போ யூஸ் பண்ணோன்னா பாஸ்ட் எபிலிட்டி, பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் பாஸ்ட் எபிலிட்டி பற்றி மட்டும் நம்ம பேசும்போது குட் யூஸ் பண்ணாமல் ஏபிள் டு யூஸ் பண்ணி பேசுகிறது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், நீ என் கூட இருந்தப்போ என்னால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது. ஸோ என்னால் ஒரு விஷயம் முடிஞ்சுது. எப்போ முடிஞ்சுது? பர்டிகுலர் எபிலிட்டியை பற்றி பேசுகிறோம். நீ என் கூட இருந்தப்போ, ஸோ அந்த டைமில் தான் என்னால் முடிஞ்சுது இல்லையா? ஒரு ஸ்பெசிஃபிக் எபிலிட்டியை பற்றி சொல்கிறதுனால ஐ வாஸ் ஏபிள் டு ஹேண்டில் இட் வென் யூ வர் வித் மீ. ஓகே, ஸோ இங்கே ஐ குட் ஹேண்டில் இட்னு சொல்ல முடியாது, ஐ வாஸ் ஏபிள் டு ஹேண்டில் இட்னு தான் சொல்ல முடியும். ஆல்ரைட்? இதே மாதிரி ஒரு சிமிலர் எக்ஸாம்பிள். உன் ஹெல்ப்னால் என்னால் கரெக்ட் டைமுக்கு ஃபீஸ் கட்ட முடிஞ்சுது. ஸோ இங்கேயும் நம்மளால் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம், கரெக்டாக பாஸ்ட்டில் என்னால் ஒரு விஷயம் பண்ண முடிஞ்சுது.
எப்போனா பர்டிகுலர் சுச்சுவேஷன் அப்போ பர்டிகுலர் சூழ்நிலையில் என்னால் அந்த எபிலிட்டி இருந்தது, என்னால் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்கிறோம். ஸோ இங்கேயும் ஐ வாஸ் ஏபிள் டு பே த ஃபீஸ் ஆன் டைம் வித் யோர் ஹெல்ப். ஓகே, இங்கே ஐ குட் பே த ஃபீஸ்ன்னு சொல்லாமல் ஐ வாஸ் ஏபிள் டு பே த ஃபீஸ்ன்னு சொல்கிற போது தான் கரெக்டாக இருக்கும். நேற்று எங்களால் ட்ரெயினை பிடிக்க முடிஞ்சுது, பட் இன்றைக்கி நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், எங்களால் இன்றைக்கி பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ். ஸோ நேற்று எங்களால் பிடிக்க முடிஞ்சுது பர்டிகுலர் டைமில் நமக்கு இருந்த எபிலிட்டியை பற்றி பேசுகிறதுனால ஸ்பெசிஃபிக் பாஸ்ட் எபிலிட்டி பற்றி பேசும்போது ஏபிள் டு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ வி வர் ஏபிள் டு கேட்ச் த ட்ரெயின் எஸ்டர்டே. ஓகேங்களா? ஸோ இங்கே வி குட் கேட்ச் த ட்ரெயினை சொல்லாமல் வி வர் ஏபிள் டுன்னு சொல்லும்போது தான் கரெக்டாக இருக்கும். அவளால் என்னுடைய கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சது. she was able to answer my questions. கரெக்டாக? ஸோ அவளால் ஒரு விஷயம் பண்ண முடிஞ்சது பர்டிகுலர் டைமில் என்னுடைய கேள்விக்கு. கரெக்டாக? பர்டிகுலர் எபிலிட்டியை பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ she was able to answer my questions அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம பாஸ்ட் எபிலிட்டிக்கு என்ன சவுண்ட் அண்ட் அதுக்கான சுச்சுவேஷன் என்ன ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தோம். ஐ வி யூ தே ஹி ஷீட் எல்லாத்துக்கும் கோட் அண்ட் ஐ வாஸ் வி யூ தே வர் ஹி ஷீட் வாஸ் ஏபிள் டு ப்ளஸ் verb யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போது ஃப்யூச்சர் எபிலிட்டி. ஃப்யூச்சரில் தான் என்னால் ஒரு விஷயம் பண்ண முடியும், இதுக்கும் நம்ம முடியும்னு தான் சொல்லுவோம். ப்ரெசன்ட் எபிலிட்டிக்கும் முடியும் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் அங்கே முடியுது அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக ஒன்று சொன்னோம். பாஸ்ட்டுக்கு முடிஞ்சதுன்னு சொன்னோம். ஃப்யூச்சருக்கு வெறும் முடியும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ டு எக்ஸ்பிரஸ் ஃப்யூச்சர் எபிலிட்டி வி யூஸ் த வேர்ட் முடியும். இதுக்கான ஸ்ட்ரக்சர் கேன் யூஸ் பண்ணிக்கலாம், கேன் ப்ளஸ் வேர்பும் யூஸ் பண்ணலாம். ஏபிள் டு யூஸ் பண்ணும்போது ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் ஐ வி யூ தே ஹி ஷீட் எல்லாத்துக்குமே வில் பி ஏபிள் டு ப்ளஸ் வேர்ப். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். என்னால் 5 மணிக்கு கால் பண்ண முடியும். I can call you at 5னு சொல்லலாம். or I'll be able to call you at 5. I will be able to call you at 5. அடுத்தது பணம் கிடைச்ச பிறகு அவளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ அவளால் பண்ண முடியாது, பணம் கிடைச்ச பிறகு தான் பண்ண முடியும். ஸோ பணம் கிடைக்கிறது ஃப்யூச்சர் தான் இல்லையா? ஸோ அப்போ she'll be able to start after receiving the money அப்படி தான் சொல்லணும். இங்கே she canனும் யூஸ் பண்ணலாம். எங்களால் மீட்டிங்கை ஈவினிங் தான் நடத்த முடியும். we'll be able to conduct the meeting in the evening. we can conduct the meeting in the evening சொல்லலாம். we'll be able to conduct the meeting in the evening. அவளால் கொஞ்ச நாளில் நடக்க முடியும். அவளால் இப்போ நடக்க முடியல, பட் கொஞ்ச நாளில் அவளால் கண்டிப்பாக நடக்க முடியும். she'll be able to walk in a few days. ஓகே, she will be able to walk in a few days. நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும். இஃப் யூ ப்ராக்டிஸ் டெய்லி யூல் டெஃபினெட்லி பி ஏபிள் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி. கண்டிப்பாக இருந்தாலும் இங்கே டெஃபினெட்லின்ற வேர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் சொல்லி பாருங்கள். யூ வில் பி ஏபிள் டு ஸ்பீக், அதே ஸ்ட்ரக்சர் வருதுங்களா? வில் பி ஏபிள் டு ப்ளஸ் வேர்ப், வில் பி ஏபிள் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி. ஆல்ரைட். இப்போ நம்ம பார்த்ததை குட்டியாக ரீகால் பண்ணிக்கலாம். ப்ரெசன்ட் அப்படின்னா முடியும், முடிகிறதுன்ற தமிழ் சவுண்ட் வரும். கேன் இல்லைனா ஆம் இஸ் ஆர் ஏபிள் டு யூஸ் பண்ணலாம். பாஸ்ட் அப்படின்னா முடிந்தது அப்படின்ற தமிழ் சவுண்ட் வரும். குட் அப்படி இல்லைனா வாஸ் வேர் ஏபிள் டு யூஸ் பண்ணலாம். ஃப்யூச்சருக்கு முடியும் அப்படின்னு தான் வரும். கேன் இல்லைனா வில் பி ஏபிள் டு யூஸ் பண்ணலாம். இப்போது இதில் பொதுவாக நடக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன? சம் காமன் மிஸ்டேக்ஸ் வென் வி யூஸ் இந்த கேன் குட் அண்ட் ஏபிள் டுலாம் யூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேனையும் ஏபிள் டுவையும் ஒரே சென்டென்ஸில் யூஸ் பண்ணி பேசுகிறது. ஓகே, ஐ கேன் ஏபிள் டு சிங், ஐ கேன் ஏபிள் டு சி இந்த மாதிரிலாம் சொல்கிறது. ஒன்று ஐ கேன் சிங்னு சொல்லணும், இல்லைனா ஐ எம் ஏபிள் டு சிங்னு சொல்லணும். அதே மாதிரி தான் குட் ஏபிள் டு. ஸோ குட் ஏபிள் டு வாக்னு சொல்லக்கூடாது. ஒன்று குட் வாக் இல்லைனா ஐ வாஸ் ஏபிள் டு வாக். ஓகேங்களா? ஸோ பாஸ்ட்னா அதுக்குண்டான பிவர்ப்ஸையும் ப்ரெசன்ட்னா அதுக்குண்டான பிவர்ப்ஸையும் பயன்படுத்தி ஏபிள் டு சொல்லலாம். அப்படி இல்லைனா கேன் குட்னு சொல்லலாம். ரெண்டையும் ஒன்றா கண்டிப்பாக ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் தே போத் மீன் த சேம், தட் இஸ் எபிலிட்டி. எபிலிட்டியை மீன் பண்ணுறதா ரெண்டுமே இல்லையா? ஸோ ரெண்டையும் ஒன்றா யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரைட். ஸோ இங்கே நான் 5 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஆஸ் யூஷுவல் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ஸில் ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ லெட்ஸ் ரீட் அவுட் தீஸ் கொஷின்ஸ். என்னால் நேற்று மீட்டிங்கில் அவன் கூட பேச முடிஞ்சுது. அவளால் 2 ரெசிபீஸை ½ அன் ஹவரில் குக் பண்ண முடியும். நீ வந்தால் நம்மளால் இதை செய்ய முடியும். ரகுவால் அவன் குடும்பத்துக்காக எல்லாம் செய்ய முடிஞ்சுது. ஸ்ரேயாவால் கிட்டார் வாசிக்க முடியும். ஸோ ப்ளீஸ் ட்ரை தீஸ் கொஷின்ஸ் அண்ட் கிவ் யூர் ஆன்சர்ஸ் இன் தி காமெண்ட். நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்கள் ஆன்சருக்கும் நான் ரிப்ளை கொடுப்பேன். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் ப்ரெசென்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் எபிலிட்டிஸ், அதுக்கு கொண்டான மாடல் வேர்ப்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது, புரிஞ்சிருந்தது எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் டேக் கேர் அண்ட் பாய்.